அத்தியாயம் 12. சில நிமிடங்கள் கழித்து மருத்துவமனையில் கெடுபிடியான காவல் இருந்தது. இருந்தும் தன்னுடைய ஒளிப்பதிவு செய்யும் கருவிகளுடன் பிபிசி நிருபர் என் படுக்கை அருகில் வந்துவிட்டார். என் கட்டிலுக்கு அருகில் காலை மடக்கி உட்கார்ந்து கொண்டு, சிரமத்திற்கு மன்னிக்கவும், ஒரு சில கேள்விகள்தான், சில நொடிகள்தான், தயவு செய்து பதில் சொல்லுங்கள் என்று தொடங்கினார். டாக்டர்கள் வந்தால் துரத்துவார்கள் என்பதை அறிவேன். எனவே சரி, சீக்கிரம் என்றேன். பிபிசி நிருபர்: ராஜீவ்காந்தியை யார் கொன்றிருக்கக்கூடும் என்று கூற முடியுமா? பதில்: யார் என்ற நபரின் பெயரை கேட்டால் என்னால் கூற முடியாது. கொன்ற நபர் யார் என தெரியாது. நிருபர்: கொலை பற்றி என்னதான் நினைக்கிறீர்கள்? பதில்: இது சதி செய்து நடத்தப்பட்ட அரசியல் படுகொலை. நிருபர்: யார் அந்த சதியை செய்து நிறைவேற்றியிருக்கலாம் என நினைக்கிறீர்கள்? பதில்: அமெரிக்காவின் மத்திய உளவு இலாக்கா இதற்கு திட்டம் தீட்டியிருக்கும். ஆனால் எல்டிடியை வைத்து அதன் மூலம்தான் நிறைவேற்றியிருக்கும் என்று நினைக்கிறேன். நிருபர்: எல்டிடிஇ இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் என்று நம்புகிறீர்களா? பதில்: சந்தேகத்திற்கு இடமில்லை. இதை எல்டிடிஇ தான் செய்திருக்கும். இத்தகைய முட்டாள்தனமான கொலைகளை அவர்கள்தான் செய்வார்கள். அக்கூட்டம் கூலிக்காக கொல்லும். சொந்த சகோதரனையும் கொல்லும். பரம எதிரியுடன் கூட்டுச் சேர்ந்து தாயை கொல்லவும் கூசாத பொய் கூட்டம் அது. நிருபர்: அக்கட்சிதான் என்று எப்படி அடித்து கூறுகிறீர்கள்? பதில்: நீதிமன்ற சாட்சிகளை வைத்து இதை நிரூபிப்பது கஷ்டம். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக நடத்தி வந்த கொலைகளில் உச்சகட்டம்தான் இது. அவர்களது நடவடிக்கையை வைத்து அவர்கள்தான் கொண்டிருக்க வேண்டும் என்கிறேன். நிருபர்: திமுகவுக்கும் இந்த கொலையில் ஏதாவது சம்பந்தம் உண்டா? பதில்: ஆமாம், உண்டு. சதி திட்டத்தில் திமுக பங்கேற்றிருக்காது. குண்டு தயாரிப்பதிலும் பங்கேற்றிருக்காது. கொலையிலும் நேரில் தலையிட்டு இருக்காது. ஆனால் இந்த கொலை நடைபெறுவதற்கான சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படவும், கொலைகாரர்கள் தமிழ்நாட்டில் நடமாடவும் வழிவகை செய்த அரசியல் குற்றவாளி திமுக. நிருபர்: தமிழ்நாட்டில் திமுக தான் இந்த கொலைக்கு காரணம் என பரவலாக மக்கள் பேசுகிறார்களே. பதில்: கொலைகார கும்பலுக்கு திமுக காட்டி வந்த அனுதாபமும் கொடுத்து வரும் ஆதரவும் தமிழ் மக்களுக்கு தெரியும். எனவே சந்தேகப்படுவது இயற்கை. டாக்டர்கள் நுழைந்ததால் நிருபர் சொல்லிக்கொள்ளாமல் நழுவிவிட்டார். இந்த பேட்டி மறுநாளே பிபிசியில் ஒளிபரப்பானது என நண்பர்கள் சிலர் வந்து கூறினர். ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த மறுநாள் தோழர் எஸ்.ஏ. டாங்கோ காலமாகிவிட்ட துக்கச் செய்தியும் வந்தது. வாக்குப்பதிவு செய்யும் நாள் தள்ளி வைக்கப்பட்டது. நான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தேன். தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியவில்லை. தேர்தல் பிரச்சாரத்திற்காக 4 நிமிடங்கள் ஓடும் அளவில் ஒரு வேண்டுகோளை நாடாவில் ஒளிப்பதிவு செய்து அதை தொகுதி முழுவதும் விநியோகிக்கச் சொல்லியிருந்தேன். அந்த பேச்சிலும் திமுகவை ராஜீவ்காந்தியை கொன்ற குற்றவாளிகள் என்றோ, சதியில் பங்கெடுத்தவர்கள் என்றோ நான் குற்றம் சாட்டவில்லை. அவர்களது ஆட்சி காலத்தின் போது கொலைகாரர்களை தமிழ்நாட்டில் பதுங்கியிருக்கவும் நடமாடவும் விட்டதன் விளைவுதான், அந்த வகையில் செய்த அரசியல் பிழைதான் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினேன். அன்றும் நான் அவசரப்பட்டு கொலைகாரர்கள் என்று குற்றம் சாட்டவில்லை. இன்றும் அவர்களை அரசியல் குற்றவாளிகள் என்று நான் சுமத்திய குற்றச்சாட்டில் இருந்து மாற்றிக்கொள்ளவும் தயாராக இல்லை. எல்டிடிஇ மீது திமுக கொண்டிருந்த தவறான அணுகுமுறையும் மதிப்பீடும் உறவும் தான் அவர்களது ஆட்சியில் இருந்தபோது எல்டிடிஐயைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையினரை கொன்றபோதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏராளமான திருட்டுக்களில் ஈடுபட்ட போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. தேசவிரோத பிரச்சாரம் செய்த போதும் தடுக்கவில்லை. பெட்ரோல், மருந்து, ஆயுத கருவிகள் கடத்தப்பட்டதையும் தடுக்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகரத்தில் பத்மநாபாவும் அவருடன் இருந்த 13 பேர் கொல்லப்பட்ட போது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திமுக ஆட்சி காலத்தின் போது எல்டிடிஇ எனும் கொலைகார கொள்ளை கும்பலுக்கு தமிழ்நாட்டில் ஓர் அந்தஸ்தும் சுதந்திரமும் இருந்தது. ஆனால் அவர்களை பிடித்து ஒடுக்க விட வேண்டிய காவல்துறையினருக்கு வாய்மூலம் அரசியல் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசு அவரிடம் சொன்ன ஒரு இரகசிய தகவலை எல்டிடிஇக்கு தெரிவித்து விட்டார் என்றும் குற்றம் சாட்டி அன்று பிரதமராக இருந்த சந்திரசேகர் கருணாநிதி ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ததையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது இலங்கையில் இருந்து திரும்பிய இந்திய அமைதி காப்பு படையை வரவேற்க மறுத்ததுடன் அது தமிழர்களை கொன்ற இரத்த கரையுடன் வந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டினார் என்பதையும் மறந்துவிட முடியாது.
1995 இறுதி வரை நான் கூறிய இதே குற்றச்சாட்டுகளை ப. சிதம்பரம் பேசி வந்தார். ஆனால் 1997 நாடாளுமன்றத்திலும் ஜெயின் கமிஷன் முன்னாலும் திமுகவை ஒரு நிரபராதி கட்சி என வாதாடி அவரது வக்கீல் திறமையை காட்டியிருக்கிறார். இதிலும் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் 1984 முதல் 1988 வரை ராஜீவ்காந்திக்கு பாதுகாப்பிற்கு பொறுப்புள்ள அமைச்சராக இருந்தவர் சிதம்பரம். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பின் அவர் கொல்லப்பட்டதன் பின்னணியை விசாரிக்க செய்யவும் அது பற்றிய அறிக்கை தரவும் நரசிம்மராவ் இவரிடம்தான் பொறுப்பை ஒப்படைத்திருந்தார் என்பதையும் நாடறியும். அது அங்குலம் கூட முன்னேறாமல் இருக்கிறதே என்ற கவலையுடன் சோனியா காந்தி பகிரங்கமாக அறிவித்தபோது துரிதமாக விசாரித்து கொண்டிருப்பதாக பதில் சொன்னவரும் இதே சிதம்பரம்தான். கருணாநிதி போன்றவர்களை தொடக்கத்திலிருந்து அவர்கள் கொண்ட கொள்கைகள், சார்ந்திருந்த கட்சிகள், முன்வைத்த கோரிக்கைகள், நடத்திய போராட்டங்கள், எழுதிய எழுத்துக்கள், பேசிய பேச்சுக்கள், மாறி மாறி வைத்த உறவுகள் ஆகியவை அனைத்தையும் வைத்து அவரை பற்றி ஒரு திட்டவட்டமான கருத்தை கொண்டிருக்கிறோம். ஆனால் தேசியவாதிகளாக தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்த பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ராஜீவ்காந்தி இருந்தபோதும் பின்னர் கொல்லப்பட்ட பின்னரும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், அவரது கொலை பற்றி காட்டிய அக்கறை, காட்டப்பட்ட அனுதாபம் ஆகியவற்றை வைத்து பார்க்கிற பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் கவலையும் ஏற்பட்டது. பலரது போலித்தனத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற காரணத்தினாலேயே அவர்களுக்கு தேசபக்தர்கள் என்ற பட்டத்தை சூட்டுவது மிக பெரும் தவறாகும். அந்த இயக்கத்திற்கு தேசபக்த பாரம்பரியமும் சுதந்திர போராட்ட வரலாறும் உண்டு. ஆனால் அந்த இயக்கத்தினுள் லாபம் கருதி ஆதாயம் தேடி அரசியல் வியாபாரிகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நடைமுறை உண்மை. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பின் மருத்துவமனையில் என்னையும் காயப்பட்டிருந்த வேறு சிலரையும் வந்து சந்தித்து நடந்த படுகொலையை பற்றி அக்கறையுடன் விசாரித்து ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு விட்டதற்காக பலர் கண்ணீர் வடித்துவிட்டு போவதை நாள்தோறும் சந்தித்து கொண்டிருந்தேன். ராஜீவ்காந்தி கொலை செய்யப்படுவதற்கு உடனடி காரணம் என்ன என்று படுத்தவாறு சிந்தித்து கொண்டிருந்தேன். ஏனெனில் 1991 நடைபெற்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மை பெறும் வாய்ப்பு இருப்பதாக எந்த பத்திரிகையும் எழுதவில்லை. எனவே ராஜீவ்காந்தி மீண்டும் பிரதமராகி படை கொண்டு தாக்கப் போகிறார் என எல்டிடிஇ நினைக்க தேவையில்லை. அடுத்த தேர்தலுக்கு சில வாரங்கள் முன்பாக எல்டிடியை சேர்ந்தவர்கள் அல்லது அக்குழுவின் நண்பர்கள் ராஜீவ்காந்தியை சந்தித்தபோது அவர்களிடம் பரிவுடனேயே நடந்து கொண்டதாக தெரிகிறது. எனவே எரிச்சலூட்டக்கூடிய சம்பவம் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. ராஜீவ்காந்தியுடன் பலமுறை இலங்கை தமிழர்கள் சம்பந்தமாகவும் குறிப்பாக எல்டிடியை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன். 1990 நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு தமிழ் நாட்டில் பயங்கரவாதம் வளர்ந்து கொண்டு வருவதை சுட்டிக்காட்டி நான் பேசினேன். அவ்வாறு பேசும்போது இதே நிலை தொடர்ந்தால் பயங்கர அரசியல் படுகொலைகள் தமிழகத்தில் நடக்கும். அத்தகைய பெரிய பலியை கொடுத்த பிறகுதான் டெல்லி இதை உணரும் போல இருக்கிறது என்று எச்சரித்து பேசினேன். அன்றைய பிரதமர் விபி சிங் தமிழகத்தில் நடந்து வருவதை எச்சரிக்கையுடன் கவனித்து கொண்டிருக்கிறோம். அங்கத்தினர் குறிப்பிட்டது போல் சேதங்கள் ஏற்படாமல் முன்கூட்டியே தடுப்போம் என்று பேசினார். அன்று மாலை ராஜீவ்காந்தியை சந்தித்து நான் எல்டிடியை பற்றி பேசியதையும் அதற்கு விபி சிங் சொன்ன பதில் குறித்தும் பேசினோம். ராஜீவ்காந்திக்கு எல்டிடிஇ மீது எந்த வகையான வெறுப்பும் இருந்ததில்லை. எனக்கு இருக்கிற அளவிற்கு கூட அவர்கள் மீது கோபம் இல்லை. யதார்த்தம் அறியாத மூர்க்கத்தனமான நல்ல இளைஞர்கள் என்று மட்டும் வர்ணிப்பது உண்டு. யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள் போல் இருக்கிறதே என்று வருத்தப்படுவார். ஒருமுறை கூட எல்டிடிஇ பற்றி எரிச்சலுடன் அல்லது ஆத்திரத்துடன் பேச நான் கண்டதே இல்லை. இலங்கை தமிழ் மக்கள் மீது அவருக்கு அளவற்ற அனுதாபம் இருந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டது குறித்து வருத்தப்படுவது வழக்கம். அவர்களே ஒரு முடிவுக்கு வரட்டும் என்பதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே இவ்வளவு அன்பும் அனுதாபமும் காட்டிய ஒரு நபரை எல்டிடிஇயினர் கொன்றுவிட்டார்களே என்பதால் எனது கோபம் அதிகரித்து கொண்டே இருந்தது. 1983 முதல் இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பல வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். 2 முறை ஒரு சக்கரம் கூட சுழலாத முறையில் முழு கடையடைப்பையும் நடத்தி காட்டியிருக்கிறோம். அவதிப்படும் ஈழத்தமிழனுக்கு சரியாக மத்திய அரசு உதவவில்லை என்று மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினோம்.
சீக்கியனுக்காக மத்திய மந்திரி லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் பறப்பார். ஆனால் தமிழனுக்காக டெல்லி மந்திரி இலங்கை பக்கம் திரும்பவும் மாட்டார் என கூத்தி பேசியதும் உண்டு. இந்த நிலையில்தான் அகதிகளாக இந்தியாவில் வந்து தஞ்சமடைந்த ஈழத்தமிழர்களுக்கு இந்திரா காந்தி ஆட்சியின் போது பல வகை உதவிகளை செய்தார்கள். அத்தகைய உதவிகளை அதிகம் பெற்றதில் மிகவும் பலன் பெற்றது எல்டிடிஇ. எனவே இந்த நன்றியை மறந்து ராஜீவ்காந்தியை கொன்றிருப்பார்களா என்று எனக்குள் வாதாடி கொண்டேன். பின்னர் எம்ஜிஆர் முதல்வராக ஆனவுடன் இங்கிருந்த குழுக்கள் திரும்புகிற போது 4 கோடி ரூபாய் எம்ஜிஆர் நன்கொடையாக கொடுத்தனுப்பியதையும் உலகறியும். அவ்வாறு பெற்ற நன்கொடையை கொண்டு துப்பாக்கிகளும் குண்டுகளும் வாங்கி தமிழ் மண்ணை இரத்தக்கரை படிய செய்திருப்பார்களா? அவ்வாறு நினைக்கவும் செய்யவும் மனித இதயம் இடம் கொடுக்குமா என்று வாதிட்டு கொண்டேன். யாழ்ப்பாணம் முற்றுகையிடப்பட்டு உணவுக்காக தட்டுப்பாடு ஏற்பட்ட நேரத்தில் படகுகள் மூலம் உணவுப் பொருட்களை ராஜீவ்காந்தி அனுப்பினார். அதை கரை சேர விடாமல் இலங்கை அரசு தடுத்தது. இதை கண்டு வெகுண்டு ராஜீவ்காந்தி இராணுவ விமானம் மூலமே இலங்கைக்கு சென்று உணவுப் பொருட்களை போட வைத்தார். இதை நான் ஒரு இந்தியன் என்று கண்ணை மூடிக்கொண்டு தேசபக்தி என்ற பெயரால் நியாயப்படுத்தலாம் என்று இருந்தாலன்றி இதை நியாயப்படுத்துவது சிரமம். சர்வதேச சட்டப்படி நடுநிலையாளர்கள் யாரை கேட்டாலும் கூசாமல் தயங்காமல் இதை பச்சையான ஆக்கிரமிப்பு என்று தான் கண்டிப்பார்கள். உலகமே ராஜீவ்காந்தியை கண்டித்தது. தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் மட்டும்தான் பாராட்டினோம். உதாரணமாக காஷ்மீரில் உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு சவுதி அரேபிய நாட்டு விமானமோ அல்லது பாகிஸ்தான் நாட்டு விமானமோ பறந்து வந்து காஷ்மீரில் உணவுப் பொட்டலங்களை போட்டால் இந்தியா பார்த்து கொண்டிருக்குமா? நாம் சிரித்து வரவேற்று இருப்போமா? இலங்கை போன்ற ஒரு சிறிய தீவு என்பதால் இந்தியா போன்ற வலிமை மிக்க நாடு இலங்கையின் மீது ஒரு பகுதியையும் இந்தியாவின் ஒரு பகுதியாக கருதி ஈழத்தமிழர்களையும் இந்திய தமிழர்களாகவே கருதி உதவியது என்ற பெயரால் சர்வதேச சட்ட மீறுதலை செய்தது. தமிழர்களுக்காக சட்ட மீறுதல் செய்து நமக்காக பழியேற்றவர் ராஜீவ்காந்தி. பஞ்சசீல கொள்கைகளை உருவாக்கிய சிற்பிகளில் ஒருவரான நேருவின் பேரன் அதற்கு தீயிட்டு விட்டான் என்று சிலர் கண்டித்தனர். வேறு சிலர் சீனாவுக்குள்ளே போய் உன் விமானம் பருப்பை போட்டுவிட்டு திரும்பி வருமா என்று கிண்டலாக பேசினார்கள். இதே தமிழகத்தைச் சேர்ந்த கருணாநிதி ராஜீவ்காந்தி பலசரக்கு கடை பொட்டலத்தை தானே போட்டார், என்ன குண்டா போட்டு விட்டார் என நக்கலான ஓர் அறிக்கையை விட்டார். இப்பொழுது அவதிப்படும் ஈழத்தமிழர்களுக்கு பருப்பை போடவும் ஆளை காணும், விமானத்தை பறக்கவிடவும் ஆட்சியை காணும். ஆனால் தமிழர்கள் நாடகம் தொடர்கிறது. ஈழத்தமிழர்களுக்காக அனுதாபம் கொண்டு விமானத்தின் மூலம் உணவுப் பொட்டலம் போட்டதை உலக நாடுகள் பலவும் கண்டு கடுமையாக கண்டித்தன. அந்த பழியையும் ராஜீவ்காந்தி ஏற்றுக்கொண்டார். பின்னர் இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவாயிற்று. அப்பொழுதும் இந்தியா தன் வலிமையை காட்டும் மிரட்டி சின்னஞ்சிறு தீவான இலங்கையை ஏறத்தாழ ஓர் அடிமை சாசனத்தில் கையெழுத்திட வைத்துவிட்டது என்று பல நாடுகள் விமர்சித்தன. இலங்கையின் முக்கிய மந்திரிகள் பலர் கையெழுத்திடும் நிகழ்ச்சியின் போது வெளிநடப்பே செய்தனர். கையெழுத்து முடிந்து இந்தியாவுக்கு திரும்ப இருந்த ராஜீவ்காந்திக்கு வழி அனுப்பி வைப்ப அணிவகுப்பு மரியாதை நடந்தபோது ஒரு சிங்கள வீரன் ஆத்திரத்தில் துப்பாக்கியின் கட்டையால் ராஜீவ்காந்தியை மண்டையில் அடித்து கொள்ள முயன்றான். ராஜீவ்காந்தி இளைஞராக இருந்ததால் சுறுசுறுப்புடன் நகர்ந்து தப்பிவிட்டார். இந்த ஒரு நிகழ்ச்சி சிங்களவர்களின் ஆத்திரத்தை காட்ட போதுமானது. அந்த ஒப்பந்தத்தால் இதுவரை இலங்கை தமிழர்களுக்கு இல்லாதிருந்த சில உரிமைகள் கிடைத்தன. மேலும் சில உரிமைகள் கிடைக்க வழிவகுத்தது. உடனே கிடைத்துவிட வேண்டுமென எல்டிடிஇ தலைமை கருத்தை வெளியிட்டது. பின்னர் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியுடன் ஒத்துழைக்க மறுத்தது. அந்த ஆட்சியை கலைக்கவும் சிங்கள அரசுடன் இரகசிய உடன்பாடு செய்து அவர்களிடமிருந்து ஆயுத உதவிகளை பெற்று இந்திய அமைதி காக்கும் படையை தாக்க தொடங்கியது. எனவே பரம எதிரியுடன் சேர்ந்து கொண்டு சொந்த சகோதரர்களையே கொல்வதற்கு கூசாதவர்கள். இவர்களால் கொல்லப்பட்ட தமிழ் போராளிகள் குழுக்களின் தலைவர்கள் ஸ்ரீசபாரத்தினம், முகுந்தன், அமிர்தலிங்கம், பத்மநாபா என்று பட்டியல் நீளமானது. பல்கலைக்கழக துணைவேந்தர், நாடாளுமன்ற உறுப்பினர், இதர அரசியல்வாதிகள் என இவர்களால் கொல்லப்பட்டவர்கள் பட்டியல் நீளமானது. சிங்கள வெறியர்களால் கொல்லப்பட்ட தமிழர்களை விட இந்த வெறி கும்பலால் கொல்லப்பட்ட தமிழர்களின் எண்ணிக்கைதான் அதிகமாகும். செய்நன்றி மறந்த இந்த கொலைகார கும்பல்தான் ராஜீவ்காந்தியை கொன்றிருக்க வேண்டும் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன்.
இவர்களை அமெரிக்க மத்திய உளவு ஸ்தாபனம் தூண்டிவிட்டிருக்கும் என்று சந்தேகப்படுகிறேன். அன்றும் இன்றும் என் கருத்து ஒன்றேதான். ஆனால் 1991 முதல் 1996 வரை ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் கட்சியில் நடந்து கொண்ட விதத்தையும் எடுத்த சில நடவடிக்கைகளையும் எழுத வேண்டியது மிக முக்கிய கடமை என்று கருதுகிறேன். அத்தியாயம் முற்று.